गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। सरस्वती नमस्तुभ्यां वरदे कामरूपिणी विद्यारम्भं हरिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर मां पाहि। हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर मां पाहि। हर हर शङ्कर मां पाहि। अधरं मधुरं वदनं मधुरम् अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो वेणुर्मधुरः पाणिर्मधुरः पादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं विहितं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरं माला मधुरं यमुना मधुरा भिजि मधुरं सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरं लीला मधुरं युक्तं मधुरं भुक्तं मधुरं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोप मधुरं भावो मधुरं यष्टिर्मधुरं सृष्टिर्मधुरं ललितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं सृष्टि संप्रदायचा ವಲ್ಲಭಾಚಾರ್ಯ நம்ம தேசத்தில் இந்த அளவுக்கு நம்ம பகவத்பாதர் அத்வைத சித்தாந்தம் எல்லாரும் பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணியிருக்காங்க. இருக்க அவரோட வாழ்நாள் அது கிட்டத்தட்ட
அது தெரிஞ்சின்ற அளவில் ராமானுஜரோட கான்டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் முன்ன இருக்கலாம். பகவத் பாதருக்கு பிறகு தான் அவரோட அவதாரம்னு தெரிய வருது. எல்லா மகாபுருஷர்களும் எவ்வளோ கிரந்தங்கள் எழுதியிருக்க மாதிரி இவரும் பிரம்மசூத்திரம் எல்லாம் பாஷ்யத்தோட நிறையா கிரந்தங்கள் எழுதியிருக்கார். பாவதத்துக்கு அவர் சம்பிரதாயத்திற்கு அதே பாவதத்துக்கு பாஷ்யங்கிறத நீங்களாம் முதல் பரிசு எழுதின பேர் தான் அது சுபோதினிங்கிற கிரந்தம் வல்லபாச்சாரியர் பாவதத்துக்கு என்ன சொல்கிறது உரைநடி பாஷ்யம். இதெல்லாம் நம்ம என்றைக்கு பார்க்குறோம், எங்கே பார்க்குறோன்னு கர்ணாமிருதம்னு சொல்லி லீலா சுகர் பெரிய கிரந்தம், ரொம்ப அமிர்தமாக இருக்கும்னு நானும் தெரிஞ்சிருந்தேன். அமிர்தத்தை இன்றைக்கி பகிர போகிறோங்கிறது நமக்கு தெரியல. இப்படி எவ்வளோ விஷயங்களை நேற்றுக்கே நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு கவி, ஒவ்வொரு ஆழ்வார்கள், ஒவ்வொரு மீரா பாய் பஜன்னு பார்த்தா முழுக்க கண்ணன் கிருஷ்ணன் தான். அது எப்படி தியாகராஜர் ராமரை பற்றி கீர்த்தனை சொல்கிறோமோ, அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுனாக்க பக்திங்கிறது என்ன, பகவத் ஸ்மரணைங்கிறது என்ன, பகவானை எப்படி நம்ம கிரந்தங்கள் படித்து உபனிஷத் படித்து அதை பாராயணம் பண்ணதுக்கு அனுபூத்தின்னு பேர், கந்தன் அனுபூத்தின்னு. இப்போ இதெல்லாம் ஆனந்த அனுபவிக்கிறது அது ஒரு தனி விதமான பாவனை. கண்ணனோட பேசுறது, குருவாயூரப்பன் பேசுறது, கொஞ்சறது, இந்த மாதிரி இது நான் விவரம் நம்ம அர்த்தத்தை தெரிஞ்சிக்கிறத விட அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கதை, இந்த பாட்டு, இந்த ஊரோட வர்ணனை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நம்ம பிருந்தாவன் நிறையா பேர் போயிருக்கலாம், இல்லை போகிறதுக்கு சந்தர்ப்பம் வரலாம். பிருந்தாவன் கோகுலம்ங்கிறது ஒரு தனி ஏரியா. அங்கே கோவர்தனகிரி இருக்கு, கிரி பராக்கிரம திருவண்ணாமலை பண்ணுற மாதிரி அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சாணம், அதுக்கு எதிர்க்க கோவில். இவர் சகடாசுரன் பூத்தனாதிருந்து பண்ணின சேஷ்டி ஸ்தலம், இந்த உருளை கட்டினா 2 மரம், இப்படி அப்படியே அது எல்லாத்தையும் ஒரு 3 டேஸில் பார்த்துடுறான். ஒரு சாதாரணமாக இருந்தால், ஜாஸ்தி இருந்தால் 2 இதுதான். இந்த கோகுலம்ங்கிறதுலேயும் நந்தகோபாலோட வீடு, மாடி மேலே பழைய வீடு, நந்தகோபால் வசித்த இடமே. இப்போலாம் பாம்பேலாம் நம்ம இருந்தால் கச்சாலுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மச்சிபடிக்கே ஜனங்கள் இருப்பாள். அது ஒரு விதமான வாழ்க்கை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ நேற்றுக்கு எப்படி இருந்துன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் முக்கால்வாசி மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பஞ்சத்வாரகா, இந்த நவத்வாரகான்னா அதுக்கு பேர் பஞ்சத்வாரகா தான். ராஜஸ்தான், ஊபி, குஜராத், டாக்கூர், குறிப்பாக இந்த ஸ்ரீநாத், துவாரகா, பேட் துவாரகா, இந்த பக்கம்லாம் போனேன்னா பேட் துவாரகா கூட ஸ்ரீ மாதிரி கோல் மாதிரி இருக்கும். ஸ்ரீநாத் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. தஞ்சாவூரில் சந்துக்குள்ளே வீடுங்கிற மாதிரி பெங்களூரு, சிக்பேட், நாற்பேட் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்குது. ஆனால் பேருக்கு சந்து அது வீட்டு வாசலில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டு வாசலும் கிருஷ்ணர் கோவில். அங்கே மாட்டுக்கு ஊஞ்சல் தழுவா, அவன் மாட்டுக்கு அவள் என்னமோ வீட்டு வேலை பண்ணிட்டுருப்பா. போர்வாலாம் ஆர்த்தி எடுப்பா, இதுலாம் பஜன் பண்ணிட்டுருப்பா. பஜனுக்கு நேரங்காலம் 4 to 6 சொல்லிட்டு தான் வரும். ஒன்றுமே நான் போர்வால அங்கே பஜன் பண்ணிப்பாள். அந்த மாதிரி அது அனுஷ்டானமாக ஆச்சாரமாக மடி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் இல்லை ராதேன்னு தான். அந்த பக்கத்தில் சைக்கிள் ரிக்ஷாட்டம், ஆட்டம், ஹாரனும் கிடையாது, மூப்ளிஸும் கிடையாது, சாரு மாயாலாம் ஒன்றும் கிடையாது. அயோத்தியா பக்கம் போனால் ராம் ஹரே ராம். சிவஸ்தலத்துக்கெல்லாம் போனால் சிவா பகவான் பேரே தான் எல்லா முகத்துலேயும் வரும். ஜெய் சீதாராம் இப்படி தான் வரும். அந்த பாவனை எவ்வளோ நாள் நம்மளாம் பார்க்குறோமே தவிர அது என்னமோ அந்த ஏரியா விட்டுட்டு வந்துட்டாக்க மறுபடியும் பழைய கதை
குருவி கதவை தட்டி நம்மளோட இதுக்கு வந்துடும். தமிழ்நாட்டில் கேரளாலேயோ சவுத் இந்தியாலேயோ அந்த மாதிரி வாய் தகுந்தால் பகவத் நாம ஸ்மரணங்கிறத இங்கே இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டுறதா நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அந்த பிரதேசத்தோட பழக்கம் பல வருஷமாக ஒருவேளை துவாபார யுகத்திலேருந்து இருந்ததோ அப்பேற்பட்ட கிருஷ்ணரோட லீலையை திருப்பாவியாவது 30 பாசுரம், இந்த ஒரு அஷ்டகங்கிற 8 ஸ்லோகத்தில் கிருஷ்ணரோட சரித்திரம், கிருஷ்ணரோட சேஷ்டை, கிருஷ்ணர் செய்கிறது ஒவ்வொன்றும், அவரை எப்படி அனுபவிக்கிறது, இப்போ கீதா எல்லாமே வரப்போகுது. அத்தனை பாவத்தில் இருக்கிற சாரத்தை ஒரு கேப்சூல்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன மாத்திரை விட்டமின் மாதிரி, ஆனால் எல்லாத்துக்கும் மதுரம் மாதிரி அறுசுவையோடு நம்ம பார்த்துன்னு வருதில்ல. வேணூர் மதுரம் வேணூர் மதுரம் பானீர் மதுரः பாதௌ மதுரः நித்யம் மதுரம் சக்யம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம் மதுராதிபதேரகிலம் மதுரம். கிருஷ்ணர் ஞாபகம் வந்தால் புல்லாங்குழல், வேணுனா புல்லாங்குழல். இப்போ புல்லாங்குழல்ங்கிறது ஒரு கருவி, மிருதங்கம் மாதிரி, நாதஸ்வரம் மாதிரி. புல்லாங்குழல் மதுரம்னு சொல்கிறாரு. புல்லாங்குழல்னு பார்த்தாலே இந்த புல்லாங்குழலை வச்சு பாட்டை வச்சு புல்லாங்குழல்னாக்க எவ்வளோ பாட்டெல்லாம் இருக்குது. எவ்வளோ பாட்டாக்க சங்கீத கச்சேரிக்காக இல்லை, நமக்கு என்னென்ன ஞாபகம் வருதுன்னா, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களில் எங்கள் புருஷோத்தமன் பாடுங்களே. இந்த புல்லாங்குழல்னு சொன்னாலே புருஷோத்தமன் ஞாபகம் தான் வருது. அப்போ இந்த புல்லாங்குழல் என்ன மதுரம்னு பார்த்தா பழைய தத்துவங்கள், பல தத்துவங்கள் இருந்தாலும் பகவானோட சிருஷ்டியில் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நம்ம என்னமோ இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஒரு செடியாக ஒரு மரமாக முள் குத்துறது, மூங்கில் மரத்தில் நிறைய முள் இருக்கும், அது காட்டில் தான் வரும், அதுக்கு யாருமே முக்கியத்துவம் தரலை. மூங்கில் செடி போய் கிருஷ்ணர்கிட்ட நாராயணத்தை கேட்குறது, என்னையே படித்தா எல்லாம் நான் ஒழுங்காக மேலே ஒன்றியா போயின்னு இருக்கேன், உயரமாக விளையாடுறேன், கடை தீ வேறு பிடிச்சிருந்து, காட்டு தீனா மூங்கில் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கும், என்னால் எல்லாம் சேதாகுதுன்னு. அப்போ பகவான் சொன்னாராம், கவலைப்படாத, உனக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறேன்னு. அதுக்காக இந்த மூங்கிலை தன் கையிலேயே எப்போதும் வச்சுக்கிற மாதிரி அந்த மூங்கில் செடியோட தாப்பத்தை உலகத்துக்கு எல்லா சிருஷ்டிலையும் ஒரு முக்கியமான அர்த்தம், என்னோட சிருஷ்டிங்கிறத பார்க்கறதுக்காக வேணூர் மதுரா. சரி, அது மட்டுமா அதில் இந்த யானை பாகன் கதை பார்த்தா மாதிரி புல்லாங்குழல் அந்த நவத்வாரங்கள் கிட்டத்தட்ட அதில் இருக்கிறது நம்ம சரீரத்தை குறிக்கிறது. காற்று அவர் மெல்லிசையாக இருக்கும்போது அதில் எத்தனை ஆனந்தத்தோடு வாழறோமோ அது நம்ம கையில் தான் இருக்குது. பகவான் தான் அவரை அடையறதுக்கு எங்கேயுமே கிருஷ்ணர் டைரக்டாக வோக்கல் மியூசிக் வாய் திறந்து பாடினாருங்கிறதே கிடையாது. பீஷ்மர் சொன்னதான்ப்பா கேட்ப, நான் சொன்னால் கேட்கல, பகவத்கீதா சரியாக வரல, விஷ்ணு சாஸ்திரம் நீ சொல்லுன்னு சொன்ன மாதிரி அவர் அதனால் அவர் உபதேசத்துலேயும் குழல் ஊதி மனமெல்லாம் உழை கொண்ட உழைக்கு. அந்த மாதிரி
அவர் நமக்கு நம்மளோட குறை எல்லாத்தையும் மனசுலேருந்து அப்படியே அபகரம் பண்ணிடுறார். அதனால் வேணூர் மது. அங்கேயும் வந்து அந்த புல்லாங்குழல் தான் ஆச்சாரியர், பகவான் தான் அவரை அடையிறதுக்கு. இந்த புல்லாங்குழலாம் குரு இல்லாமல் பெருமாளை அடைவது சுலபம் இல்லை. அதனால் பல பேர் இது சாஸ்திரமாக சம்பிரதாயமாக பழக்கமாக வழக்கமாங்கிறது இல்லை. குழல் ஊதுற கிருஷ்ணர் படத்தை வச்சா குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சிரமம் ஆகாதுங்கிற ஏதோ ஒரு மீடியா, அந்த காலத்திலே ஒரு மீடியா, அது எந்த மீடியான்னு தெரியாது. ஒரு விதத்தில் வந்து தூசி தட்டுறதுன்னா ஊதுறதுன்னா பேர். நம்ம ப்ளோ பண்ணினா தான் ஏஸ்டீமில் குப்பை போகிற மாதிரி. அவர் புல்லாங்கல் ஊதுனா நம்ம மனசு இருக்கிற கிளேஷம் அழுக்கெல்லாம் ஒரே மூச்சில் அவரோட இதில். அதனால் நான் நீங்கள் படத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லலை, படத்தை வச்சுக்காதவங்கன்னு சொல்லலை. அந்த பயம் வேண்டாம், வச்சுக்கணும்னா கிருஷ்ணர் பொம்மையெல்லாம் வாங்கி நாராயணன் படிக்கிறானாக்கா கிருஷ்ணர் பொம்மை புல்லாங்கல் இல்லாமல் பொம்மையாகவே இருக்காது. பல பேர் அந்த ஃப்ளூட்டை வேறு எடுத்துருவா. அதை பண்ண வேண்டாம். கிருஷ்ணர்னு வச்சுட்டா ஃப்ளூட்டோட இருக்கட்டும். இதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறதுக்கில்லை. சமுதாயத்தில் ஜனங்களுக்கு மத்தியில் எங்கேயும் நம்மளுக்கு பகவான் பார்த்தாக்கா அதில் வந்து நம்மளுக்கு அவர் எந்த ரூபத்தில் வரப்போகிற அர்த்த ரூபம் வரப்போகுது, எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஆனந்தம்தான். இந்த வேணூர் மதுரான்னு சொல்லும்போது வேணூருக்கு இன்னொரு பேர் முரளிதரா. முரளிதராலும் புல்லாங்குழல் வச்சுருந்தான். முரளினாக அது ஒரு பேர் நம்ம நினைக்கலாம். பல ஆச்சாரியரில் டாக்டர் வெங்கடேஷ் அவரோட ஆச்சாரியர் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வியாக்கியானம் சொல்லியிருக்காங்க. முரளினாக்க அது எப்படி வந்து புல்லாங்குழலை குறிக்கும், வேணு தானே புல்லாங்குழல் குறிக்கும், அது இன்னொரு பேர் முரளின்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப ரசிக்கக்கூடியதாக. நம்மளோட வந்து பிஎஸ்சின்னு போட்டால் ஒரு அப்ரிவேஷன் ஒரு படிப்புக்கு இந்த மாதிரி வந்து முரளிங்கிறதுல டாட் வச்சுங்க, மூ டாட் ரா டாட் லீன்னு வச்சுட்டாக்க மூங்கிறது முகுந்தனை குறிக்கிறது, ராங்கிறது ரசனையை குறிக்கிறது, லாங்கிறது லீலாவை குறிக்கிறது. முகுந்தனான கிருஷ்ணனோட ரசனையை ரசலீலாவை அனுபவிக்கிறதுனால அதுவும் புல்லாங்கல் வேணுகானத்தில் தானே அவர் வந்து கோபிகாஸ்திரியிலான இதுங்கிறார். அதனால் முரளிதராங்கிறத அப்படியே அனுபவிக்கிறா வேணூர் முருகன். இந்த இசை கேட்டால் செடிகளும் புரிஞ்சிக்கும், பசுமாடு மிருகங்கள் புரிஞ்சிக்கும், பட்டர்ஃப்ளை புரிஞ்சிக்கிறது, ஃப்ளவர். இப்போ மியூசிக் தெரப்பி எல்லாம் சொல்கிறால, பல இடத்துல வந்து மரத்துக்கு பக்கத்துலேயோ செடிக்கு பக்கத்துலேயோ ஒரு அப்நார்மல் சவுண்டோட ஒரு 6 months வளர்ந்தால் அந்த மரங்கள் வளர்ச்சியும் மெல்லிசையோடு வளர்ந்தால் எப்படி இருந்தாங்க, மெல்லிசையோடு வளர்ந்த மிருகங்கள் பட்சிகள் செடிகள் எல்லாம் அதோட பிளாசம் அதோட மகிழ்ச்சியே வேறு. அதனால தான் நோயாளியாக இருந்தாலும் பாட்டெல்லாம் கேட்டுட்டு படுங்க, மனசுக்கு வந்து நிம்மதி ஒரு சாந்தி கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வேணூர் மதுரா வேணூர் மதுரா. ரேணுங்கிறது தூள் கலப்புறனாக்கா புழுதி, கால் பட்ட புழுதி, பாததூளின்னு கால் பட்டது. புழுதிங்கிறது அதோட அர்த்தம். இன்றைக்கி நம்ம எல்லாம் எங்கே போனாலும் மண்லாரியில் குப்பா வருது இது வருதுன்னு. ஆனால் கிருஷ்ணர் வந்து மாட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது வேகமாக போகும்போது 200 மாடு 100 மாடு 50, அந்த மாட்டோட கால் பட்டு ஓடுறதுல அந்த வழி முழுக்க அப்படியே தூள் பழக்கமா இவர் உடம்புலையும் படுமா, மற்ற கோபிகாஸ்திகெல்லாம் அவர் பாத தூள் பண்ணணுன்னு பின்னாடியே ஓடுறாங்க. கிருஷ்ணர் எப்படி மாடு மேய்க்கும் கண்ணே அவர் பின்னாடி ஓடி விளையாட்டு பார்க்குறான்.
அப்போ அந்த தூள் நம்ம மேலே பட வேண்டாமான்னு. பிருந்தாவனத்தில் இன்றைக்கி பிருந்தாவனத்துக்கு போகிறவா எடுத்து சொல்கிறவா, இந்த பிருந்தாவனத்தில் எப்படி நம்மெல்லாம் திவ்ய தேசத்தில் ஆச்சாரிகள் பாதம் பட்ட இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்குமோ அங்கே உடம்பில் படுத்துண்டு உருளவா இல்லை உருளணும். பிருந்தாவன் போயிட்டு வெக்கமே படக்கூடாது. லஜ்ஜாங்கிறத கிருஷ்ண சரித்திரத்தில் அதுவும் கோகுல்யம் பிருந்தாவன்யம் அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது. அப்படி உருண்டு திரண்டு அந்த தூளோட ஸ்பர்ஷனம் வருதுங்கிறது தான் நம்ம இன்றைக்கும் பகவானோட பாத தூளிகை. திருப்பதிக்கு போனால் கூட ஸ்ரீபாத தூளின்னு அந்த திருமண் காப்புன்னு அதுக்கு பேர் வந்ததை பாத தூளிகை, தமிழில் திருமண் காப்பு. எதுவாக இருந்தாலும் அதுதான் நமக்கு ரட்சகம். அப்போ இந்த ரேணூர் மதுரான்னு நம்ம சொல்லும்போது இந்த தூளோட மகத்துவம் என்னங்கிறதுக்கு ஒரு விசேஷ கதை இருக்குது. அது இந்த ஸ்தோத்திரத்தோடு எடுத்து சொல்லலாம். ஒரு 4 இது அனுப்பி இன்னொரு வார்த்தை வரும், அப்பயும் அதை எடுத்து சொல்லலாம். அவகாசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இல்லை மாமா இப்போ சொல்லிடுங்க, நாளைக்கு மறந்து போயிடும்னா எதில் சொன்னால் என்ன? இந்த பாதுகையோட சிறப்பு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாஸ்யமான ஆனால் விஷயம் போன்ற கதை. நாரதர் மகரிஷி கிருஷ்ணர் நாராயணரை பார்த்துட்டு, நான் டைரெக்டாக உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன், உலகத்தில் சிறந்த பக்தன் நான் தானே? பகவான் சிரிக்கிறார், ஒன்றுமே சொல்லலை. ஜனங்கள்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறா, நீங்கள் எனக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும், பெஸ்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா யூனிவர்சல். ஏன்னா நம்ம போட்டி நடக்கிறது. நாரதர் எல்லாமே ஹாஸ்யமாக அவர் பண்ணுறவாடு, அவரால் தான் நமக்கு உபதேசமே கிடைக்கிறது. ஒரு கேள்வி கேட்டு பதில் வருது நாரதர் மகரிஷியிட நாரதர் சொல்ல அவர் ரிலேட்டாக பக்திங்கிறது நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், சரி நான் இதுக்கு என்ன பண்ணும்? நான் இல்லைல்ல, நீங்கள் சிறந்த பக்தர்களுக்கு ஒரு சம்மேளத்தில் நீங்கள் டிக்ளேர் பண்ணி எனக்கு ஒரு அவார்டு, சரி நீயே அரேஞ்ச் பண்ணு. அது கோயம்புத்தூராக இருந்தாக்கா கொடிசா, மெட்ராஸ் இருந்தால் நாரத கான சபா, அவரோட பேரில் இருக்காது வேறு. ஒரு பெரிய ஆடிட்டோரத்தில் டிக்கெட்டெல்லாம் வச்சு அவருக்கு சந்தோஷம் தானே, எல்லாரும் ஏற்பாடு பண்ணி. ஆனால் கிருஷ்ணர் இவர் ஏற்பாடு பண்ணும்போது கேட்கும்போது துவாரகாதீஷில் தான் கிருஷ்ணர் இருக்கார். நாரதர் துவாரகாவில் தான் கேட்குறேன். சரிப்பா நீ ஏற்பாடு பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அன்றைக்கி அவருக்கெல்லாம் ஃப்ளைட் வேணுங்க இல்லை, நினைச்சா சங்கல்பம் மாத்திரேன்னா 2 பேருமே நாரதரும் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம், அவரும் பார்க்கலாம். இங்கே எல்லாம் கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடுச்சு. சீஃப் கெஸ்ட்டு, டிக்கெட்டு, ஆடிட்டோரியம் ஃபுல்லு. நாரதர் காத்துருக்கார், கிருஷ்ணர் வரலை. நாரதருக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு, என்னடா இப்படி மாயக்கண்ணன் என்னையே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்லிவிட்டு ஆப்சண்ட்டாக இருக்காரேன்னு சொல்லிவிட்டு கேட்கக்கூடாது. ஃபோன் இருக்கா, எஸ்எம்எஸ்ல. ஆனால் சங்கல்பத்தில் என்ன ஆச்சுன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வரணும்னு ரொம்ப ரெடியாக இருக்கேன், சக்க உடம்பு சரியில்லாமல் காய்ச்சல் நத்திங் கண்டினா இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறக்கூடிய நிலைமையில். ஸோ என் பேர் ரிப்பேர் ஆகிடுமே, எனக்கு அவார்டு வருதோ இல்லையோ அரேஞ்ச்மெண்ட் பண்ண ரிப்பேர் ஆகிடுமே. நாரதர் கிருஷ்ணர் டைரெக்டாக போயிட்டு வாட் இஸ் தி ப்ராப்ளம், என்ன மருந்து என்ன சரி பண்ணாது, இல்லை சம்திங் இஸ் நான் ஏற்பாடு பண்ணினோன்னே கிருஷ்ணர் சொல்கிறாராம், ஒரு சிறந்த பக்தா அவளோட காலில் பட்ட தூள் மண் அதை என் தலையில் 10 அரைச்சி போட்டால் ஜுரம் போகும். இது எந்த கடையிலும் தெரிஞ்சு கேட்டு போய் கதைன்னு நினைக்கிறேன். அதனால் கதைனாக்கா நான் நிறுத்திடுறேன். ஒன்று சொல்கிறேன், சிறந்த பக்தர் அவார்டு வாங்க வேண்டியது நாரதர். உடனே குனிஞ்சி எடுத்து தரணும். சுச்சோ கண்டிஷன் என்ன, அந்த பக்தர் தலையில் 10 போட்ட உடனே டைரக்ட்லி டு பாதாளம் நரகம் போயிடுவான். உயிர் மேல் ஆசை. அச்சோ அப்படியா, அதுக்கு நான் ரெடி இல்லை. ஆனால் தான் சிறந்த பக்தர் அதை மறந்துவிட்டாரு, நரகத்துக்கு போகிறோன்னு பயம் வந்துடும். சரி கிருஷ்ணா வேறு ஏதாச்சும்
இதுதான் எனக்கு மறந்து. கிருஷ்ணன் நீயே கொடுக்கலன்னு கேட்கல, இது எங்கே கிடைக்கணும், நீ நேராக கோபிகா அங்கே கோகுலத்துக்கு போ, பிருந்தாவனத்துக்கு கோபிகா வாழ்த்தெல்லாம் சொல்லு. இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு உடம்பு முந்திருத்தோ, யாராவது பாதுகையை கொடுக்கலாம், ஆனால் கொடுக்குறவா நரகத்துக்கு போயிடுவா, யாராவது கொடுத்தா கொண்டு வா. இவர் அடிச்சுக்கொண்டு போயிட்டார். போயிட்டு சொன்னால் ஒத்தியா ரெண்டியா அந்த ஊரில் இருக்க எல்லா கோபிகாலும் கொஞ்சம் என்ன எங்கள் பாத்திரலேன்னு அந்த ஊரில் இருக்க லாரி லாரியாக மண் எடுத்து கொடுக்குறார். கிருஷ்ணர் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் நரக்கத்துக்கு போனால் என்னன்னு ஏவர் கொண்டு நீங்கள் கொடுத்தோன்னே கிருஷ்ணர் சிரிச்சுன்னு இருக்கார். நாரதர் கேட்குற உடம்பு சரி, ஏன்பா நானே வைத்தியம் நாராயண ஹரி, எனக்கு எங்கேயாவது உடம்புக்கு வருமா, பத்தியா சிறந்த பக்தர் என்ன யாருன்னோடனே நாரதர் தலையை குந்திக்கிறார். அவ்வளவு மகிப்பு தூளுக்கு. அதனால வேணூர் மதுரா வேணூர் மதுரா பாணீர் மதுரா பாதௌ மதுரா சக்கியம் மதுரா மதுராதிபதிரகிலம் மதுரௌ பாணி மதுரா. பாணினா பானோ, பாணினா கை. கண்டிப்பாக சின்ன குழந்தைக்கும் கை நன்னா தான் இருக்கும். கிருஷ்ணர் கை, கிருஷ்ணரோட எல்லா அங்கமுமே அழகாக தான் இருக்கும். கிருஷ்ணருக்கு எப்போ எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பார்த்தா நம்ம கிருஷ்ணருக்கு 2 கை. ஆனால் பாரதம் எந்த சரித்திரமும் அவர் பிறந்தபோதே தேவிக்கு சிறைச்சாலை இருக்கவையில் அத்புதம் சதுர்புஜம் இதெல்லாம் சங்கரகதா எல்லாத்தோடையும் பால முக்கந்தனா சின்ன குழந்தையாக இருந்தாலும் கிரீடம் எல்லாத்தோடையும் அவர் பிறக்கும்போது 4 கை. ஸோ கிருஷ்ணருக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸுனாக்க 2 சொல்கிறதா 4ன்னு சொல்கிறதா பார்த்தா அவருக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் 4. ஆனால் தேவிக்கு கோகுலம் எங்கேயும் அவருக்கு 2 கை தான். ஏன் தேவிக்கு தாய் சொல்லை தட்டாதே பகவான் தான் இதுக்கெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னு யாராவது கேட்டால் சொல்லணும். உடனே அம்மா சொன்னான், என்னோட மாமா ஒருத்தன் இருக்கானே, அது என்ன மீசையெல்லாம் சுருட்டின்ட்டு அவன் சாதாரணமாகவே காத்துட்டுருக்கான். நீ 4 கையோடு போனால் எங்கேயும் ஆதாரமாக கேட்க வேண்டாம், சாட்சாத் காட்டி சிந்தி பேக்கில் எல்லாம் லெட் அவுட் ஆகிடும்பா, நீ அவனுக்காக பயந்துட்டு கொஞ்சம் என்னையும் காப்பாற்றிக்கோ உன்னையும் காப்பாற்றிக்கோன்னு சொன்னதுனால சதுர்புஜத்தை 2ஆக பண்ணிட்டார். சரி, இப்போ கிருஷ்ணருக்கு மறுபடியும் பானு மதுரான்னு சொல்கிறாரு. 2 கை இருக்கிறதுனால அந்த 2 ஹேண்ட்ஸு மதுரமா, 4 கை இருக்கிறதுனால மதுரமா, அவருக்கு எப்போது எவ்வளோ கை இருக்குன்னு கேட்டால் தேவகி சொன்னது கம்சன்னு உன்னை பார்க்கறதுக்கு மட்டும் நீ 2 கையோடு இரு. அப்போ கம்ச வதனம் ஆனதுக்கப்புறம் டேஞ்சர் சிக்னல் ஓவர், யூ கேன் ரிலீஸ் தி சீட் பெல்ட்ஸுங்கிற மாதிரி. அப்போ அதுக்கு அப்புறம் கண்ணனுக்கு கிருஷ்ணருக்கு எப்போதும் 4 கை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த 4 கை அவருக்கு எப்போது இருக்குங்கிறதே தெரியாமல் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கார். பிரமாணம் அவருக்கு எங்கேருந்து 4 கை எங்கே பார்த்தாலும் 2 கையில் தானே மகாபாரதம் போகிறது, எல்லாத்துக்கும் போகிறதுன்னு பார்த்தா திடீர்னு வந்து குருக்ஷேத்திரத்தில் பாஞ்சன்யம் ஊதுறதுக்கு, பாஞ்சன்யம் எந்த கையிலேருந்து வந்தது, அவருடைய 4 சங்கு சக்கர கதா பாணிங்கிறதுலையான சிசுபாலனை வதம் செய்யறதுக்கு மண்டபத்தில் சக்கராயுதம் எங்கேன்னு வந்தது, திடீர்னு இன்னொரு கையிலேருந்து வந்ததில்ல. ஸோ அவர் 2 hands always visible, 2 hands invisible. சமயத்துக்கு அதை அவர் நம்ம 2-3 மொபைல் வச்சு ஒரே மொபைலில் 2-3 சிம் கார்டு அதெல்லாம் அன்றைக்கே வந்துடுத்து பாருங்க. இதெல்லாம் டெக்னாலஜிலாம் இப்போ இருக்கா இல்லையானே தெரியாது. அதனால்
பானோ மதுரம். இந்த 4 கை இருக்க, 2 கை ஆழ்வாரெல்லாம் சொல்லுவாத நிறையா இருக்கு. 2 கை பின்னாடி, 2 கை முன்னாடி, 2 கை தூக்கிட்டு இருப்பார், 2 கை கீழே. என்ன பகவான் சொல்கிறாருன்னா, கீழே இருக்கிற 2 கை சரணாகதியா நமஸ்காரம் பண்ண அபியாசம் ஆச்சு. மேலே இருக்கிற 2 கை பக்தருக்கு கஷ்டம்னு வந்தால் நோ டிலே சர்வீஸ், வெயிட் பண்ணாமே, எப்படி கஜேந்திரனுக்கு தானாகவே இவருக்கு கொடுத்த சக்கர சுதர்சனம் தானாகவே அம்பரீஷன் ஏகாசத்துக்கு செயல்பட்ட மாதிரி ரிமோட் கண்ட்ரோலே கிடையாது, ஆட்டோ கண்ட்ரோல். பக்தருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சால் இந்த 2 கையில் இருக்கிற ஆயுதங்கள் க்ஷணத்தில் அவளை காப்பாற்றுறதுக்காக ஆல்வேஸ் ரெடிங்கிறத நமக்கு எடுத்து காட்டுறது அவரோட சதுர்புஜம். வேணோர் மதுரம் வேணோர் மதுரம் ஆனீர் மதுரம் பாதவ் மதுரம். ஒவ்வொன்றா வந்துட்டுருக்க. கையில் தான் புல்லாங்குழல், பாதம். பாதம்னாக்க கால்கள். கண்டிப்பாக திருவடி சேவை. அது கண்டிப்பாக பாதத்துக்கு என்ன விசேஷம் நிறையா இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இதில் பகவானோட பாதத்தை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். எப்போதுமே யாரோட மகாபுருஷர் இல்லை, யாரோடனாக்க நம்ம சாமான்யமாக இன்னார்னார் நினச்சிக்கக்கூடாது. பகவான் ஆச்சாரியர்கள் மகாபுருஷர் பாதத்தை பிடிச்சிட்டு சரணாகதி பண்ணிட்டா அவள் நம்மளை என்றைக்கும் கைவிட மாட்டான். ராமர் எல்லாருமே காலை பிடிச்சிட்டாலே சரணாகதி கைவிட மாட்டான் கண்டிப்பாக. இப்போ கையை பிடிச்சிட்டா அச்சுதாயமாக எப்பயாவது ஒழுக்கி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. குழந்தைய கை பிடிச்சோன்னா நழுவிண்டு போயிடும். காலில் கட்டி போட்டுருவா, மாட்டுக்கு கால் போயிடும். குழந்தைக்கெல்லாம் காலில் கட்டி சேலை கட்டி ஜன்னல் கட்டிடுவா, சுற்றி சுற்றி தட்டாமலே வரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. காலில் கட்டிட்டாக்க கால் கட்டுன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கா. அது என்ன கட்டுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நழுவக்கூட அது கால் கட்டு போயிட்டான். இப்போ சரியாக முடிச்சு போடுறதில்ல, அதனால் நழுவிடான். அச்சுதாயமாக அச்சுதானாக்கா கைவிட மாட்டார், சுத்தானாக்கா விட்டுறது. அப்படி இருக்கும்போது இவரோட பாதத்தில் இப்போ நம்ம வல்லபாச்சாரிய ரசிக்கிறது பெரிய கிருஷ்ணர் இல்லையே, பாலகிருஷ்ண பாலமுக்குந்தம் மனசா ஸ்மரம். எல்லாரும் இந்த பாதத்தில் மதுரமாக இருக்குன்னு எல்லாரும் இந்த பாதத்தை வணங்கி வரானே. கிருஷ்ணருக்கு ஒரு சந்தேகம், அப்படி என்ன தான் என் கட்ட வரல ஜிலேபி திரிக்குதுங்கிற தமிழ்நாட்டில் பாதுஷாங்கிறா, அங்கே காஜா அல்வாங்கிறா, டெல்லியில் கராச்சி அல்வாங்கிறா, அங்கே பெங்காலுக்கு போனால் ரொஷோலாங்கிறா, அதெல்லாம் திருப்பி விட்டுட்டு என் கட்ட வரல என் பாதத்தை திருப்பியிருக்கான்னு கிருஷ்ணருக்கு கட்ட வரல சப்பணும். கராரவிந்தேன சொல்லுங்க. அவர் கட்ட வரல சப்பணுங்கிற பழைய காலத்தில் வடபத்திர ஒரு ஆலை இலையில் தன்னை சுருக்கிண்டு கட்டாரில் சப்புண்டு ஆனந்தமாக இருக்கிற பாதவ் கோகுல் சாண்டலில் கரெக்டாக இன்றைக்கி அந்த சாண்டல் பவுடர் கிடைச்சா கூட அந்த எம்ப்ளம் இருக்கான்னு தெரியல, அதுதான் பாதவ். அப்படி அவரே தன் காலோட மதுரத்தை ரசிக்கிறார். சரி, இது நீங்கள் எல்லாரும் இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் முகுந்தாஷ்டகம் படிக்கும்போது மதுராஷ்டகம் படிக்கும்போது அந்த மதுரத்தை நினைவுபடுத்திக்காது. நம்மளாம் பெரிய இதெல்லாம் தெரியாத கதையோ ஒன்லைன் ஸ்டோரிங்கிறது இல்லை. அது எப்படியெல்லாம் இந்த அஷ்டகத்தில் அதோட தனித்துவங்கிறது அதோட மகத்துவங்கிற மாதிரி தனித்துவம் அதை எடுத்து காட்டுறது ஒவ்வொருத்தரோட ரசனையில், ஒவ்வொருத்தர் பார்வையில். இந்த
பாததூள், அதுதான் நமக்கு திருவடி சேவை காக்கிறது. நம்மளை பக்தர்களை காக்கிறதுக்காக பகவானோட திருவடி சேவையை தொட்டு ஊற்றிக்கிறோம். பால் இந்த பொடின்னு சொல்லும்போது ஆழ்வார்களில் தொண்டர் பொடி, தொண்டர் அடி பொடியா. ஏன் அவர் எனக்கு என்னவே வேண்டாம், நான் எந்த பிரிவாக இருந்தாலும் உன்னோட சன்னதியில் பக்தர்கள் என் தலையில் வச்சு மிதிச்சும் போடுன்னு கொலை செய்வார் படின்னு திருப்பி ஒவ்வொரு கோவில் பெருமாள் இருக்க மாதிரி இந்த பகவானுக்கு இவாள்லாம் இருக்கா. பகவானே திருமண் காப்ப அவரையும் ஏற்றுக்கணும். நமக்குத்தானே திலகம், அடுத்தது வரப்போகிறது திலகம். அது என்னன்னா நமக்கு மாத்திரம் ரக்ஷை இல்லை, பகவானுக்கும் அவர் திருவடியே தான் ரக்ஷை. அது எங்கள்